வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனல்ல உனக்குள் நானே சீரிஸ் எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல தப்பிச்சு போன எர்க்க எப்படியாவது அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்ணணும்னு முடிவு பண்ண லியான் எர்க்க பாக்குறதுக்காக அவன் ஒர்க் பண்ற ஆபீஸ்க்கு வர டென்ஷன்ல இருக்க லியாம பார்த்த இனோவா கம்பெனியோட மேனேஜர், என்னாச்சு மிஸ்டர் லியான், ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க, எர்க்க ஏதாவது தப்பு பண்ணிட்டானான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட லியாம் ஓவரா பேசுறதை நிறுத்திட்டு உன் கம்பெனில ஒர்க் பண்ற எரிக் எங்க இருக்கான்னு சொல்லுன்னு கேட்க, மேனேஜர் எர்க்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் அவனுக்கு இன்னைக்கு லீவு கொடுத்துருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட லியாம் எர்க் போய் சொல்லித்தான் லீவு போட்டிருக்கான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு லியாம் மனசுக்குள்ள எர்க் நீ மட்டும் இப்ப என் கையில மாட்டினா என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. அப்ப கரெக்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி எர்க் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு பையனை கூட்டிட்டு வருவானே, அந்த பையன் லியான் முன்னாடி வந்து நிக்க, அந்த பையனை பார்த்த லியாம்க்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வர கோவத்தோட உச்சிக்கே போன லியான் வேகமா அந்த பையனோட பக்கத்துல போய் அவனோட ஷர்ட்டை பிடிச்சு இழுத்து, நீ தானே எர்க்கோட லவ்வர்னு சொல்லி கேட்க, லியானோட கோவத்தை பார்த்து பயந்து போன அந்த பையன், சார் நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க, லியானும் நானும் வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி எர்க்கி என்கிட்ட உங்க முன்னாடி லவ்வர் மாதிரி நடிக்க சொல்லி கேட்டா நானும் நடிச்சு கொடுத்தேன், அவ்வளவுதாங்கிற விஷயத்த ஒண்ணு விடாம லியான் கிட்ட சொல்ல, அதை கேட்டு குழம்பி போன லியான் ஆபீஸ்க்கு வந்து தம் அடிச்சுக்கிட்டு அவனோட மேனேஜர் கிட்ட, எரிக் எதுக்காக இன்னொருத்தனை கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்தி லவ்வர்னு அறிமுகப்படுத்தணும், அதுக்கு என்ன காரணமா இருக்கும், உனக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு சொல்லேன்னு கேட்க, அதை கேட்ட மேனேஜரும் மூவிஸ்ல டிராமாஸ்ல வர சீன்ஸ் எல்லாம் அடிச்சு விட, அதை கேட்டு டென்ஷனான லியான் லூசு மாதிரி பேசுறத நிறுத்திட்டு பொறுப்பா ஏதாவது ஐடியா கொடுன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட மேனேஜர், எர்க்கு எதுக்காக உங்களை பிரேக்கப் பண்ணாங்கிற உண்மையை நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினா நீங்க அவர்கிட்ட மோசமா நடந்துக்கிறத விட்டுட்டு அவர்கிட்ட அன்பா பேசி உண்மையை வாங்குற வழிய பாருங்கன்னு சொல்ல, அதை கேட்ட லியானோ சரி நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலான்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்க. அடுத்த நாள் ஃபீவர் சரியாகி எர்க் ஆபீஸ்க்கு வர எர்க்க பார்த்த மேனேஜர் கிம் எர்க்கிட்ட, எர்க் உனக்கு ஃபீவர் இப்ப எப்படி இருக்கு, பரவாயில்லையா, இது மிஸ்டர் லியான் உன்னை பாக்குறதுக்காக நம்ம ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு, பார்க்க ரொம்ப பயங்கர கோபத்தோட இருந்தாரு, ஆமா எரிக் உனக்கும் மிஸ்டர் லியானுக்கு ஏதாவது பிரச்சனையா என்னன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட எரிக் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல சார், நீங்க கவலைப்படுற அளவுக்கு எங்களுக்கு நடுவுல எதுவும் இல்லைன்னு சொல்ல, அதை கேட்ட மேனேஜர் கிம்மும் சரி அதை விட உனக்கு என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அது உன்னோட தனிப்பட்ட விஷயம், அதுல தலையிடுறக்கு எனக்கு உரிமை கிடையாது, நான் உன்னை இங்க எதுக்காக வர சொன்னா வின் குரூப் கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் லியான் நம்ம கம்பெனியோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்காரு, இனி வின் குரூப்போட ப்ராஜெக்ட நாம தான் பண்ண போறோங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் உன்னை நான் இங்க வர சொன்னேன்னு சொல்ல, அதை கேட்டு ஷாக் ஆன எரிக், என்ன சொல்றீங்க மேனேஜர் சார், நிஜமாவே மிஸ்டர் லியான் நம்ம கம்பெனி கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டாரான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே எரிக் மனசுக்குள்ள எங்க லியாம் என் மேல இருக்க கோபத்தினால என் கம்பெனி கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணாம ரிஜெக்ட் பண்ணிருவானோன்னு நினைச்சு பயந்தேன், ஆனா நான் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா லியான் அவர் ப்ராஜெக்ட பண்றதுக்காக எங்க கம்பெனியை சூஸ் பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லி எரிக் மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. அதை பார்த்த மேனேஜர் கிம் எரிக் கிட்ட, என்னாச்சு எரிக், ஷாக் ஆயிட்டியா, என்னாலேயே இதை நம்ப முடியல, மிஸ்டர் லியான் நம்ம கம்பெனி கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணது மட்டும் இல்லாம அவர் நம்ம கான்ட்ராக்ட் பேப்பர் கூட சில கண்டிஷன் அக்ரிமெண்ட்டையும் சேர்த்து அனுப்பி விட்டுருக்காருன்னு சொல்ல, அதை கேட்ட எரிக், என்னது கண்டிஷன் அக்ரிமெண்ட், அதுல அப்படி என்ன கண்டிஷன் தான் போட்டிருக்காருன்னு சொல்லி கேட்க, மேனேஜர் ஆமா எரிக், நீ இந்த ப்ராஜெக்ட முன்ன நின்று நடத்தி தரணும், அதுக்காக நீ இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும் 3 மாசம் அவரு கூட ஒன்னா தங்கி இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு, மத்தபடி எதுவும் இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப திறமையானவன், நீ இந்த ப்ராஜெக்ட முன்ன நின்று நடத்தி தரது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லிட்டு இருக்க. மேனேஜர் கிம் சொன்ன கண்டிஷனை கேட்டு ஷாக் ஆன எரிக், கண்டிப்பா இந்த பைத்தியக்கார லியாம் என பழி வாங்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி இந்த கண்டிஷனை போட்டிருக்கணும், என்னால அவன் கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, அவனால எனக்கு எப்போ எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்லி பையன் பீதியில புலம்பிட்டு இருக்க. சைலண்டா இருக்க எரிக்க பார்த்த மேனேஜர் கிம், என்ன யோசிச்சுட்டு இருக்க எரிக், உன்னாலதான் இன்னைக்கு வின் குரூப்போட ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிருக்கு, இந்த ப்ராஜெக்ட மட்டும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி நல்ல நிலைமைக்கு போயிடும், அதனால மறுக்காம நீ மிஸ்டர் லியாம் சொன்ன கண்டிஷனுக்கு ஓகே சொல்லு, ஒருவேளை உனக்கு அந்த கண்டிஷன்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல விடு, நான் என் கம்பெனியை விட என் எம்ப்ளாயோட நேர்மையான கருத்துக்களை நான் மதிக்கிறேன், அதுலயும் உன்ன மாதிரி உண்மையான நேர்மையான எம்ப்ளாயிஸோட கருத்தை நான் ரொம்பவே மதிக்கிறேன், நல்லா யோசிச்சு உன்னோட முடிவை சொல்லுன்னு கேட்க, அதை கேட்ட எரிக் மனசுக்குள்ள, இந்த ப்ராஜெக்ட் எங்க கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம், இந்த ப்ராஜெக்டை நாங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்தோம்னா எங்க கம்பெனியோட லெவல் அடுத்த கட்டத்துக்கு போயிடும், என்னோட மேனேஜரும் சரி என் கூட ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸும் சரி என்ன ரொம்பவே நம்புறாங்க, அவங்களோட நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காக நான் லியானோட இந்த கண்டிஷனுக்கு ஓகே சொன்னாலும் லியான் மாதிரி மோசமான ஒருத்தன் கூட என்னால எப்படி ஒன்னா தங்கி இருக்க முடியும், என்னால லியான் கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, நான் காதலிச்ச லியான் இவன் இல்ல, இப்ப இருக்க லியானை நான் ரொம்பவே வெறுக்கிறேன்னு சொல்லி யோசிச்சு முடிவு பண்ண எரிக் மேனேஜர் கிட்ட, என்ன மன்னிச்சிடுங்க சார், நான் இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, நான் இந்த கம்பெனியை ரொம்பவே லவ் பண்றேன், அதே மாதிரி உங்களையும் என்னோட அண்ணாவா தான் பாக்குறேன், இந்த ப்ராஜெக்ட் வேற ஒருத்தரோட தான் இருந்து அவரு கூட 3 மாசம் தங்கி வேலை பார்க்கணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டிருந்தா நான் கண்டிப்பா மறுக்காம அந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்லியிருப்பேன், ஆனா இந்த கண்டிஷன் போட்டது மிஸ்டர் லியான்ங்கிறதுனால எனக்கு இந்த கண்டிஷன் படி அவரு கூட ஒன்னா இருக்க எனக்கு விருப்பம் இல்ல, மிஸ்டர் லியான் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்காருன்னு
சொல்லி எர்க் மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்க எர்க்கோட முடிவு என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வமா மேனேஜர் கிம்மு ஃபுல் ஃபோக்கஸா நம்ம எர்க் பேசுறதையே கேட்டுட்டு இருக்க அப்ப கரெக்டா டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு லியாம் உள்ள வரான். அவன் எர்க் பின்னாடி வந்து க்ளோஸா நின்னுக்கிட்டு ஆமா இப்ப நீ என்ன சொன்னன்னு சொல்லி கேட்க லியானோட வாய்ஸ கேட்டு பயந்து போன எர்க் திரும்பி லியானை பார்க்க லியான் எர்க் கிட்ட உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நான் போட்ட கண்டிஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவேன். உனக்கு என்னோட கண்டிஷனை ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? என்னோட கண்டிஷனை கேன்சல் பண்ற உரிமையை உனக்கு யாரு கொடுத்ததுன்னு சொல்லி கோவத்துல கத்த கோவத்துல இருக்க லியானை பார்த்து பயந்து போன எரிக் என்ன சொல்றதுன்னு தெரியாம வாய் அடைச்சு போய் லியானை பார்த்துட்டு இருக்க அங்க நடக்கிறதை எல்லாம் பார்த்த மேனேஜர் கிம் அடடா எர்க்கோட முடிவு என்னவா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல ரூமுக்குள்ள வந்த லியாம பார்க்க மறந்துட்டோமே இப்ப எப்படிடா இதை சமாளிக்க போறோன்னு சொல்லி யோசிச்ச மேனேஜர் கிம் எழுந்து வேகமா லியானோட பக்கத்துல வந்து மிஸ்டர் லியான் குட் மார்னிங். ஆமா நீங்க எதுக்காக இவ்ளோ சீக்கிரமா எங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமானு சொல்லி கேட்க அதை கேட்ட லியான் மேனேஜர் கிட்ட மேனேஜர் கிம் நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா? நான் உங்க எம்ப்ளாயர் கிட்ட தனியா பேசணும்னு சொல்ல அதை கேட்ட மேனேஜர் சரின்னு சொல்லி அங்கிருந்து போக எரிக் வேகமா மேனேஜரை போக விடாம கையை பிடிச்சு நிறுத்தி ப்ளீஸ் மேனேஜர் என்னை தனியா விட்டு போகாதீங்க. என்னால இவரு கூட ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க முடியாது. ப்ளீஸ் நீங்க என் கூடவே இருங்கன்னு சொல்லி கதறிட்டு இருக்க எரிக் இப்படி மேனேஜரோட கையை பிடிச்சிருக்கிறத பார்த்து உக்கிரமான லியான் இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என் முன்னாடியே இன்னொருத்தனோட கையை பிடிச்சு பேசிட்டு இருப்பான்னு சொல்லி மனசுக்குள்ள லியாம் ஏற்க திட்டி கொட்டிக்கிட்டே மேனேஜர் கிட்ட மேனேஜர் இப்ப நீங்களே வெளியே போறீங்களா இல்ல நானே உங்களை வெளியே அனுப்பவா? நீங்களே வெளியே போயிட்டீங்கன்னா உங்க கம்பெனிக்கு எந்த சேதாரமும் இருக்காது. அதுவே நான் உங்களை அனுப்பி வச்சேன்னா உங்க கம்பெனிக்கும் சரி உங்களுக்கும் சரி சேதாரம் அதிகமா இருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்ல அதை கேட்டு பயந்து போன மேனேஜர் எரிக் கிட்ட இங்க பாரு எரிக் நீ எதை பத்தியும் கவலைப்படாத நான் ரூமுக்கு வெளியே தான் இருக்கேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன கூப்பிடுன்னு சொல்லி மேனேஜர் வேகமா அங்கிருந்து போக இங்க லியாம் எரிக் கிட்ட எதுக்காக நீ என்னோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடிவு பண்ண? நீ தானே உன் கம்பெனிக்கு எங்க வின் குரூப் ப்ராஜெக்ட் கிடைக்கணும் எங்க கம்பெனி கான்ட்ராக்ட்ல என்னோட சைன் வேணும்னு சொல்லி விரும்பின இப்ப எதுக்காக வேண்டான்னு சொல்றேன்னு கேட்க அதை கேட்ட எரிக் லியான் கிட்ட மிஸ்டர் லியான் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்? 5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம 2 பேருக்குள்ள இருந்தது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க கம்பெனி உங்க கம்பெனியோட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்றது எனக்கு சந்தோஷம் தான். நான் இந்த ப்ராஜெக்ட கேன்சல் பண்ண விரும்பல. எனக்கு உங்க கூட 3 மாசம் தங்கி இருக்கிறதா எனக்கு பிடிக்கல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு ஒர்க் நிறைய இருக்கு. இப்ப நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லி எர்க் வேகமா அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண எர்க் பேசினதை கேட்டு கடுப்பான லியான் திரும்பவும் என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறியான்னு சொல்லி லியான் கோபத்தோட வேகமா எர்க்கோட பக்கத்துல வந்து எர்க்க பிடிச்சு இழுத்து டோரோட சாச்சு வச்சு நிறுத்தி அவனை அடிக்காத குறையா லியான் டோர் கதவை வேகமா ஓங்கி அடிக்க அந்த சத்தத்தை கேட்ட வெளியே இருந்த மேனேஜர் பதறி போய் எர்க் நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க எங்க எர்க் பயத்துல கண்ணுல கண்ணீரோட எர்க் மனசுக்குள்ள லியாம் இப்படி நடந்துக்கிறது பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க லியாம் எர்க்கோட பக்கத்துல வந்து நீ என்னோட கண்டிஷனுக்கு சம்மதம் சொல்லியே ஆகணும். நீ எதனால என்னோட கண்டிஷனை கேன்சல் பண்ணணும்னு சொல்ற? அதுக்கு காரணம் ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும் 3 மாசம் நீ என் கூட ஒன்னா தங்கி இருக்கணுங்கிறது தானா? நீ என் கூட இருக்கிறத நீ அந்த அளவுக்கு வெறுக்கறியா இல்ல என் கூட ஒன்னா இருக்கிறது உனக்கு அசிங்கமா இருக்கான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட எரிக் பயந்து நடுங்கிக்கிட்டே கண்ணுல கண்ணீரோட லியானை பார்த்து லியான் உண்மையே சொல்லு நீ என்ன பழி வாங்குறதுக்காகத்தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும்? நீ இப்படி என்ன கொஞ்சம் கொஞ்சமா பயமுறுத்தி கொள்றதுக்கு பதிலா இப்பவே நீ என்ன கொன்று நான் செத்துட்டா உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்ல. அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா என்ன கொன்று. ஆல்ரெடி நீ என்கிட்ட மோசமா நடந்துக்கிட்டதை நினைச்சே நான் வேதனையில செத்துட்டு தான் இருக்கேன். உன்ன மாதிரி மோசமானவங்க கூட இருக்கிறத விட நான் சாகிறதே மேல்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா நீ என்னோட லியானே இல்ல. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட லியான் என்னை இந்த அளவுக்கு மோசமானவனா மாத்தினதே நீ தான். நான் எதுக்காக நீ கேட்கிற கேள்விக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கணும்னு சொல்லி லியான் எர்க்கோட கண்ணத்தை பிடிச்சு அவனோட பக்கத்துல வந்து எர்க்கோட லிப்ல லியான் ஃபோர்ஸா கிஸ் பண்ண அதை பார்த்த எரிக் என்ன பண்றான் இவன்? லியான் எதுக்காக இப்ப எனக்கு கிஸ் கொடுத்துட்டு இருக்கான்? இவன் ரொம்ப ஃபோர்ஸா கிஸ் பண்றான். என்னால மூச்சு விட கூட முடியல. இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேற இருக்கனால என்னால இவனை தள்ள கூட முடியல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த எரிக் கிஸ் பண்ணிட்டு இருக்க லியானோட உதட்ட கடிக்க வலி தாங்க முடியாம லியான் என்ன பண்ற நீ? எதுக்காக என்னோட உதட்ட கடிச்சேன்னு சொல்லி உதட்டுல இருந்து வர ரத்தத்தை பார்த்து கடுப்பான லியான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி ரத்தம் வர அளவுக்கு என்னோட உதட்ட கடிச்சிருப்ப? ஏன் அவனுக்கு முத்தம் கொடுக்கறது ரொம்ப அருவருப்பா இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க லியானோட உதட்டுல இருந்து வர ரத்தத்தை பார்த்த எரிக் அழுதுகிட்டே லியான் என்ன மன்னிச்சிடு. உன்னோட உதட்டுல இருந்து ரத்தம் வருது பாரு. நான் இதை வேணும்னு பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க டென்ஷனான லியான் நீ இந்த மாதிரி என்ன அவாய்ட் பண்ணும் போதுதான் எனக்கு உன் மேல வெறி அதிகமாகுதுன்னு சொல்ல எரிக் நான் இதை வேணும்னு பண்ணல என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க கோபத்துல இருந்த லியான் அவனை மறந்து எர்க்கோட கழுத்தை பிடிச்சு அழுத்தி அவனோட கண்ணத்துல ஓங்கி அடிச்சு கீழே தள்ளி விட்டு லியான் எர்க் மேல உட்காந்து அவனோட கழுத்தை ஃபோர்ஸா பிடிச்சு அழுத்த எரிக் அழுதுகிட்டே லியான் ரொம்ப வலிக்குது ப்ளீஸ் என்னை விட்டு என்னை விட்டு தள்ளி போன்னு சொல்லி அழுக அதை கேட்ட லியான் எர்க் மேல இருக்க கோபத்துல அவன் ஆபீஸ்ல இருக்குங்கிறதையே மறந்து அவன் பாட்டுக்கு எர்க் போட்டிருந்த ஷர்ட் பட்டனை கழட்டி விட்டு தப்பா நடந்துக்க அதை
பார்த்த எரிக் லியான் என்ன பண்ணிட்டு இருக்க நீ எதுக்காக என்னோட ஷர்ட் பட்டனை கழட்டிட்டு இருக்க ப்ளீஸ் நிறுத்து நம்ம இப்ப ஆபீஸ்ல இருக்கோங்கிறத மறந்துட்டியான்னு சொல்லிட்டு இருக்க இங்க லியாம் என்னடானா அவன் பேசுறத காதுல கூட வாங்கிக்காம அவன் எர்க்கோட லிப்ல டீப்பா கிஸ் பண்ண எரிக் லியாம பிடிச்சு தள்ளி விட்டு அழுதுகிட்டே என்னை விட்டு தள்ளிப்போ நாம இப்ப கம்பெனில இருக்கோம் எதுக்காக என்ன இந்த அளவுக்கு கேவலமா நடத்துற ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி எர்க் லியாமோட முகத்தை கூட பார்க்காம கண்ணை மூடிட்டே அழுதுட்டு இருக்க எர்க் அழுகிறத பார்த்த லியான் மனசு கேட்காம அவன் எர்க் மேல இருந்து எழுந்திருக்க எர்க் அழுதுகிட்டே எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல உன்னை நான் அதிகமா வெறுக்கிறேன்னு சொல்லி அழுக அதை கேட்ட லியான் எழுந்து அவன் போட்டிருந்த கோட்டை கழட்டி லியான் கிட்ட கொடுத்து இந்தா இதை போட்டுக்கொண்டு சொல்ல எரிக் அழுதுகிட்டே லியானோட முகத்தை கூட பார்க்காம என்ன தொடாத எனக்கு உன்னை பார்க்க சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி பையன் பயங்கரமா அழ ஆரம்பிக்க அதை பார்த்த லியான் சரி சரி அழுகாத நான் இங்கிருந்து போறேன்னு சொல்லி லியான் மனசுக்குள்ள எனக்கு என்னாச்சு இவன் அழறத பார்க்கும்போது எனக்கு ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே டோர் கிட்ட வந்த லியாம் எர்க்க பார்த்துக்கிட்டே அங்கிருந்து போக இங்க எர்க் லியான் அவன்கிட்ட நடந்துகிட்டதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க அப்ப கரெக்டா டோரை ஓபன் பண்ணிட்டு மேனேஜர் கிம் வேகமா உள்ள வரான் வந்தவன் எர்க்கோட பக்கத்துல வந்து உக்காந்துக்கிட்டே எர்க் நீ நல்லா தானே இருக்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே லியான் உன்னை அடிச்சாரா என்னன்னு சொல்லி கேட்க எரிக் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் லியான் என்ன ரொம்ப பயமுறுத்துறாரு எனக்கு இனி வேற வழியே இல்ல நான் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியே ஆகணும்னு சொல்ல அதை கேட்ட மேனேஜர் கிம் எதுக்கும் நீ நல்லா யோசிச்சு முடிவெடு எனக்கு தெரிஞ்சு நீ இனி லியாமோட கண்ணுல படாம இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னு தோணுதுன்னு சொல்ல அதை கேட்ட எரிக் சார் நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க நான் நல்லா தான் இருக்கேன் நான் இப்ப மட்டும் அவர் கண்ணில் படாம மறைஞ்சிருந்தேன்னா என் மேல இருக்க கோவத்துல அவர் கண்டிப்பா நம்ம கம்பெனிக்கு நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுவாரு அதனால நான் அவரு கூட இருந்து ப்ராஜெக்ட் பண்றதா சரியா வரும்னு சொல்லி பேசிட்டு இருக்க எங்க ரூமுக்கு வந்த லியான் கோவத்துல பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு எதுக்காக எரிக்கு என்ன தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்க அப்போ அங்க லியானோட மேனேஜர் வரான் அவன் லியான் கிட்ட என்னாச்சு சார் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க லியான் மேனேஜரோட பக்கத்துல வந்து அவன் என்னோட கான்ட்ராக்டை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான மேனேஜர் எனது யாருக்கு உங்களோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாரான்னு சொல்லி கேட்க லியாம் இதுக்கு தான் ஆரம்பத்திலேயே நான் அவனுக்கு சங்கிலி போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அடைச்சு வைக்கணும்னு நினைச்சேன் நான் அப்படி பண்ணியிருந்தா இன்னைக்கு எரிக்கு என்கிட்ட இந்த மாதிரி திமிரா நடந்திருக்க மாட்டான்னு சொல்ல அதை கேட்ட மேனேஜர் மனசுக்குள்ள இந்த முட்டாள் சிஇஓ கம்பெனியை எப்படி அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி காதலையும் அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு விரும்புறாரு இவரோட முன்கோபம் இவருக்குள்ள எர்க் மேல இருக்க காதலையும் அவர் எந்த அளவுக்கு எர்க்க லவ் பண்றாருங்கிறதையும் இவரால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த மேனேஜர் லியான் கிட்ட இங்க பாருங்க பாஸ் நீங்க அவர்கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினா முதல்ல நீங்க எர்க்கிட்ட மோசமா நடந்துக்கிறத நிறுத்துங்க நீங்க அவர்கிட்ட இந்த மாதிரி மோசமா நடந்துக்கிறதுனாலதான் உங்களால அவருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதான் அவர் இந்த கான்ட்ராக்டை ரிஜெக்ட் பண்ணிருக்காரு அதனாலதான் சொல்றேன் முதல்ல நீங்க அவருக்கு உங்களால அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற தைரியத்தை கொடுங்க அவர் உங்க கூட இருக்கும்போது பாதுகாப்பா இருக்குங்கிற உணர்வை ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பாருங்க எர்க் கண்டிப்பா உங்க கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி உங்ககிட்ட நடந்த உண்மைகளை எல்லாம் மறைக்காம சொல்லுவாருன்னு சொல்ல அதை கேட்ட லியான் மனசுக்குள்ள இதுதான் நான் அவனுக்கு தர கடைசி சான்ஸ் இந்த தடவை அவன் உண்மைகளை என்கிட்ட சொல்லலைன்னா அதுக்கப்புறம் நான் அவனை பத்தி துளி கூட கவலைப்படாம அவனை நான் நினைச்ச மாதிரியே சங்கிலி போட்டு என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அடைச்சிருவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க இதோட உனக்குள் நானே சீரிஸ் எபிசோட் 9 கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டியர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை